வணக்கம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை தான் முதல்ல விலாகுன்னு போடுறேன். காலையிலேருந்து எழுந்திரிச்சி ரொட்டீனாக என்ன வேலை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் கிருத்திகை காலையில் எழுந்திரிச்சி குளித்து முழுவி வாசலில் கோலம் போட்டாச்சு. அடுத்தது டீக்கு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு இப்போ டிஃபன் கிடையாதுனால நேரடியாக சாப்பாடு. ஆடி கிருத்திகைக்கு என்னென்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே செய்யலாம் வாங்க. பாருங்கள், காலையில் நேற்றையும் கூடவே எழுந்திரிச்சு அதுவும் ஆடி கிருத்திகைக்கு எங்களோட விளாகில் கலந்துக்குது. வா 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 ஓடியா ஓடியா ஓடியா. அடுத்தது காய்கறியெல்லாம் எடுத்து பார்த்து அரிஞ்சு வச்சுட்டு ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் அடுத்தது ரொட்டீனாக வேலை பார்க்க வேண்டியது தான். பாருங்க, இப்போ நான் சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பருப்பு, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்புறம் வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி இதை ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷமாவது ஊறின பிறகு தான் இதை கழுவி இருத்து மாவு ரெடி பண்ணணும். இப்போ காயெல்லாம் போய் அரிஞ்சிட்டு வந்துடலாம். வெந்துருச்சு. இப்போ சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன், வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், வாழைக்காய் வறுவல், அப்புறம் கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பாயாசத்துக்கு நைலான் ஜவ்வரிசிக்காக வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காயை சாம்பாருக்கு வதக்கி போடுறதுக்காக வெண்டைக்காய் வதக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா டிஸ்க் வச்சு நல்லா வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், என் பேத்தியும் என்னோட சேர்ந்து சமையல் பண்ணுறேன்னு வந்துடுச்சு. கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட்டு. சாம்பார் வச்சுட்டேன், பாயாசம் வச்சுட்டேன். இப்போ பொரியல் பண்ணணும். வாழைக்காய் பொரியல், கேரட்டு இதெல்லாம் பண்ணணும். மாவிளக்கு போடணும். வடை பூஜை பக்கம் போகணும். பாருங்கள், இப்போ பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். ஜவ்வரிசி சேமியா பாயாசம், வெண்டைக்காய் சாம்பார். இப்போ வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் வறுத்துட்டு கேரட் பொரியல் பண்ணணும். அதுக்கப்புறம் வடை, மாவிளக்கு, அவ்வளோதான். இப்போ நான் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். வாழைக்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வாழைக்காய் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லாமே நம்ம சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் முதல் முறையாக நான் விளாக் போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள். 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் விளாக் போடுறேன். ஃபஸ்ட்டு விளாகு ஆடி கிருத்திகைக்காக போடுறது தான். இதில் ஒரு பல்லு பூண்டு நசுக்கி போட்டு இந்த வாழைக்காவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாதம் இதை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எடுத்துகிட்டு இப்போ கேரட் பொரியல் செய்யணும். இப்போ கேரட் பொரியல் காவியா செய்யும். இப்போ இந்த கடாயில் ரசம் தாளிச்சிட்டு அந்த ரசம் தாளிச்சிட்டு அதுலேயே கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நசுக்கி போட்டுடணும். போட்டிங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய் நசுக்கி போட்டு எடுக்கும்போது ரசம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போது மாவிளக்குக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை கழுவி ஈர்த்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஒயிட் காட்டன் துணியில் போட்டு ஃபேன் காற்றுல போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பச்சரிசி நெல் வாட்டமாகவே நம்ம மாவிளக்குக்கு காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ட்ரை ஆனவுடனே காமிக்கிறேன். பாருங்க, ரசம் இறக்கியாச்சு. இப்போ அதே கடாயிலே கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் தாளிச்சிட்டு கேரட் பொரியல். காவியா தான் கேரட் பொரியல் இன்றைக்கி செய்கிறாங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்படியே உடனே கேரட்டை போட்டுக்கணும். போதும், அப்படியே இதில் கேரட் போட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும். கேரட்டை நான் தூக்க மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக துவரம்பருப்போ பாசிப்பருப்போ எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போதும். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
போட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேரட் வெந்துருச்சு நல்லா. இப்போ அதை ஒரு கிளறிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை சுண்டல் செஞ்சோம் கொண்டக்கடலை, அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு எரிய விடக்கூடாது. இந்த பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் கேரட் பொரியல். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கேரட் பொரியலில் ஒரு பவுலில் மாற்றி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி கேரட் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து வடை சுடணும், மாவிளக்கு போடணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து உளுந்து நல்லா கழுவிட்டு இருத்து வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். இப்போ உளுந்தை போட்டுட்டு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் தண்ணி தெளித்து வடை மாவு அரைச்சிட்டு பார்க்கலாம். வலிக்கும் போது நான் காட்டுறேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனாக தான் போடணும். தண்ணி தேவையில்லைன்னா போடக்கூடாது. இப்போ வடைக்கு நான் வந்து பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. சில பேர் இஞ்சி போடுவாங்க, நான் இஞ்சி போட மாட்டேன். மிளகு, சீரகம் இதெல்லாம் கூட போடலாம். நான் வந்து மிளகு இடித்து போடுவேன். இப்போ பாருங்கள் மாவு ஓடிட்டுருக்கு. கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இங்கே பாருங்கள் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கு. தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, இப்படி தான் ஓடணும். பாருங்கள் மாவு வந்து நல்லா அழகாக தண்ணி இல்லாத நல்லா எவ்வளோ இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வடைக்கு நீங்கள் அரிசி மாவே கலக்க வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவை வழிச்சிக்கலாம். மாவை வழிச்சிட்டு மாவு வழிச்சாச்சு. இப்போ வந்து வடைக்கு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டு போதுமா. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கோப்பாங்க. அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா கையில் நொறுக்குனாப்பில் போடணும். போட்டு அப்படி பிசைஞ்ச மாதிரி போட்டுக்கணும். அப்போ போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். வெங்காயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து 1 பாதியமாக இதையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நொறுக்குனாப்பில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் அரிசி மாவோ ரவையோ எதுவுமே போட மாட்டேன். எதுவுமே போடாமலே சூப்பராக இந்த மாதிரியும் நீங்கள் வடை சுடலாம். நம்ம ஏற்கனவே சேனலில் வடை வீடியோ போட்டிருக்கோம். அதில் நான் அரிசி மாவு சேர்த்து போட்டிருப்பேன். அது எல்லாருமே போடுறாங்கன்றதுக்காக அதுமாரி போட்டேன். இதுதான் நாங்கள் ஒரிஜினல் வீட்டில் சுடுற. எப்பயுமே அரிசி மாவுலாம் போட மாட்டேன், ரவையோ அரிசி மாவோ எதுவுமே போட மாட்டேன். பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து அழகாக வரும், சூப்பராக. நம்ம அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வழித்து ஊற விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மாவு வந்து எடுத்து தட்டி போடலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சைஸு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தான். இதை எடுத்து எண்ணெயில் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொன்று எடுத்து போடுறோம் பாருங்கள். இப்போ உருண்டை எடுத்துகிட்டு இப்போ இப்படி பண்ணிவிட்டு நடுவில் ஒரே ஹோல்ஸ், அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் போட்டோம். இதே மாதிரி நம்ம தேவையான எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஆனால் நல்லா காய்ச்சலாக இருந்தோடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போடணும். இல்லைன்னா மேலே வந்து செவுந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டது இந்த மாதிரி பார்த்து கலர் எது வந்திருக்கோ அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு நான் எண்ணெய் கொள்கிற அளவு இதை போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து 4 3 கூட போட்டுக்கலாம். நான் எப்பயும் போடுற அளவு, அதனால் இதேமாரி போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா நமக்கு தேவையான அளவு நல்லா செவந்து வரணும். அந்த அளவு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து இருக்கிறது ஒன்று திருப்பி விட்டாச்சு. இப்போ மீதி மாவு இவ்வளோ தான் இருக்குது. 1 டம்ளர் தான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள்,
வடை நல்லா பொன்னிறமாக சூப்பராக செவந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா உணர்ந்துருச்சு. இப்படி தொட்டுப்பாங்க. இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்தோன்னா 1-2 அரிசி தான் ஒட்டணும். இப்போ நான் வந்து இது வந்து நல்லா மாவு வந்து அரிசி வந்து இதாகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துன்னு வந்து ஏலக்காவும் இதிலே போட்டு மாவு அரைச்சி ஜலிசி நம்ம வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வடை நல்லா செவந்து வந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எடுத்துக்கலாம் வடை குத்துற கம்பியால். இப்போ பாருங்கள் நல்லா இதேமாரி நம்ம பார்த்து நல்லா கலராக வந்திருக்கிற வடையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மாவிளக்கு தான் ரெடி பண்ணணும். மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படைக்கிற வேலைக்கு போயிடணும். நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து அரைச்சிட்டு நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சிட்டு ஜலிச்சு தான் எடுக்கணும். எப்படியா இருந்தாலும் மாவு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுட்டு வர கப்பியை மறுபடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுலேயே நான் ஏலக்காவும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவிளக்கு. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை வந்து விரிசல்லாம் இல்லாமல் வரும். இப்போ அதில் கப்பிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு நம்ம கோல மாவில் கலந்துக்கலாம். மாவு நல்லா ஜலிச்சு நல்லா சூப்பராக இது மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து அளந்துக்குவாங்க. பிகினர்ஸுக்காக நான் இது சொல்கிறேன். இல்லைன்னா நான் எப்பயும் போல் மாவிளக்கு போட்டுருவேன். விளாகுன்றதுனால எங்கள் மருமகளுக்கும் தெரியணும், நீங்கள் பார்க்குற பிகினர்ஸுக்கும் தெரியணுன்றதுக்காக இப்போ நான் அரைச்ச மாவை வந்து அளந்து எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்து ரெண்டையும் நீங்கள் மிக்சியில் போட்டுறீங்க. ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ரெண்டும் சமமாக கலந்துரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நெய் தெளித்து பிசைஞ்சிங்கன்னா மாவிளக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து 1 கப்பு 1 டம்ளர் அளவுக்கு வருது. இதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டுக்கோ. இப்போது அந்த மிக்சி ஜாரில் அந்த 1 டம்ளர் மாவை வந்து அதில் சேர்த்துட்டு அதே டம்ளரில் இப்போ பாதி வெல்லம் கொஞ்சம் எடுத்துடு, கொஞ்சம் மேலே கட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு இதை வந்து பாருங்கள். இப்போ இதை வந்து அந்த மாவுலேயே போட்டு அப்படியே மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா மாவோட இனப்பாக சேர்ந்துடும். உங்களுக்கு பிசையிறதுக்கு நல்ல தன்மையாக கரெக்டாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் வெல்லம் வந்து இதோட சேர்ந்து கலந்தன்மையாக வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வெல்லமே நல்லா இலக்கம் கொடுக்கும். உங்களுக்கு இங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கொழுக்கட்டை மாவிளக்கு பிடிக்கணும் போது நல்லா இதை பிறகு ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு சின்னதாக பிடிச்சி இது வந்து விநாயகருக்காக பிடிச்சி வைக்கிறது. முதல்ல விநாயகருக்கு ஒரு பிடி மாவிளக்கு போடும்போது போட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் வந்து ஒரு வாசனைக்காக சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பிசைஞ்சு நல்லா மாவிளக்கு எப்போ எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அதே பாத்திரத்தில் மாவிளக்கு போட்டு நம்ம நெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றணும். ஆடி கிருத்திகைனாலே ஸ்பெஷல் வந்து மாவிளக்கு தேங்காய். திருவண்ணாமலை சைடெல்லாம் மொச்சை செய்வாங்க, பச்சை மொச்சை செய்வாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. நாங்கள் வந்து எப்பயும் இது பாருங்கள் மாவிளக்கு மாவு அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக விரிசலே இல்லாமல் வரும் பாருங்கள். இப்போ இதில் நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். படைக்கிறதுக்கு சூப்பராக வந்து நாங்கள் இன்றைக்கி நானும் எங்கள் காவியாவும் எங்கள் பேத்தியும் எல்லாம் சேர்ந்து விளாக் போட்டிருக்குறோம். எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு இதை ஏதாச்சும் நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விசேஷ நாளில் இதை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் நெய் போட்டு திரி போட்டு குங்குமம் வச்சுட்டு விளக்கு ஏற்ற வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு குங்குமம் வைக்கணும். இப்போ பிள்ளையார் கொழுக்கட்டைக்கு ஒரு 3 குங்குமம், இங்கே ஒரு 4-5 குங்குமம் வச்சுட்டு நெய் போட்டு திரிச்சல் போட்டு அதை நான் பூஜை ரூமில் ஏற்றிக்குவேன். பாருங்கள் இன்றைக்கி விளாக் அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு இப்போ நான் செஞ்சுருக்கிற ஒயிட் ரைஸ் வெள்ளை சாதம், நல்லா பொலன்னு சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், நல்லா வந்து தனியா கொத்தமல்லி போட்டு நல்லா கொத்தமல்லி ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல், கேரட்டு கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அப்புறம் வடை, அப்புறம் வந்து பாயாசம் இன்றைக்கி, அப்புறம் மாவிளக்கு போட்டு தேங்காய் உடைப்போம். இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து விளாகே போட்டிருக்குறோம். ஃபஸ்ட்டு விளாகு. எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் அவங்கவுங்களுடைய லட்சியங்கள்லாம் வெற்றி அடையணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.